உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கதையை கேளுங்க. இந்த கதை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும். வெல்கம் டு கதை காவியம் சேனல். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஊர்ல காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி மிகவும் வருந்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த காகம் ஒரு மரத்தின் மேல் உட்கார்ந்து தன் வாழ்க்கையை குறித்து எண்ணி அழுது கொண்டிருந்தது. அந்த காகத்தின் கண்ணீர் அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு குருவின் மேல் விழுந்தது. குரு தன்னுடைய தலையை நிமிர்ந்து மேலே பார்த்தார். அங்கே காகம் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. குரு அந்த காகத்திடம் அதன் அழுகையின் காரணத்தை கேட்டார். அதற்கு அந்த காகம், என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இல்லை. என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை. எல்லோரும் என்னை விரட்டி அடிக்கிறார்கள். யாரும் எனக்கு உணவு அளிப்பதில்லை. இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட மரணமே சிறந்தது என்று கூறியது. அதை கேட்ட துறவி, நம் வாழ்க்கையில் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறினார். ஆனால் அந்த காகத்திற்கு அவர் கூறியது புரியவில்லை. அது அழுது கொண்டே இருந்தது. அதை பார்த்த அந்த துறவி, உனக்கு என்ன ஆக வேண்டும்? உன் விருப்பப்படி உன்னை நான் மாற்றுகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த காகம், அப்படியென்றால் என்னை ஒரு அன்னமாக மாற்றுங்கள் என்று கூறியது. அதற்கு அந்த குரு, சரி, உன்னை நான் அன்னமாக மாற்றுகிறேன். அதற்கு முன் நீ அன்னத்திடம் சென்று உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறாயா என்று கேட்டு வா என்று சொன்னார். நீ வரும் வரை நான் இந்த மரத்தடியில் தான் இருப்பேன் என்று கூறினார். காகம் பறந்து அன்னத்தை பார்க்க சென்றது. அன்னம் தண்ணீரில் நீந்தி கொண்டிருந்தது. காகம் அன்னத்திடம், நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். உனது நிறம் பால் போன்று வெண்மையாக இருக்கிறது. எல்லோரும் உன்னை விரும்புவார்கள். நீ கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த அன்னம், இல்லை, நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. இந்த உலகினில் எவ்வளவு அழகான நிறங்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு அந்த நிறங்கள் எதுவும் இல்லை. நான் வெண்மையாக இருக்கிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த உலகினில் கிளிதான் அழகாக இருக்கிறது. நீ கிளியிடம் சென்று கேட்டுப்பார் என்று கூறியது. காகம் பறந்து கிளியிடம் சென்றது. கிளியே, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். உன் நிறம் அழகாக இருக்கிறது. நீ கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த கிளி, இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை. மனிதர்கள் என்னை கூண்டில் அடைக்கிறார்கள். இந்த கூண்டுக்குள் என் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனக்கு தெரிந்த வரைக்கும் மயில்தான் இந்த உலகில் மிகவும் சந்தோஷமான பறவை. நீ மயிலிடம் சென்று கேட்டுப்பார் என்று கூறியது. காகம் மயிலை தேடி சென்றது. கடைசியில் ஒரு பூங்காவில் இருக்கும் மயிலை பார்த்தது. அந்த மயிலிடம் சென்று, நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கானோர் இங்கு வந்து செல்கிறார்கள். ஆனால் என்னை பார்த்ததும் அவர்கள் என்னை விரட்டி அடிக்கிறார்கள். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. நீ உன் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த மயில், நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகத்தான் இருக்கிறேன். என் நிறம் அழகாக இருப்பதால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த அழகான நிறத்தினால்தான் நான் இன்று இங்கு பூங்காவில் ஒரு கூண்டிற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னுடைய அழகான இறகுகளை எடுத்து கொண்டு சென்று அழகு சாதனங்கள் செய்கிறார்கள். அவர்கள் என் இறகுகளை எடுக்கும்போது எனக்கு மிகவும் வலிக்கிறது. அதனால் நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை என்று கூறியது. உடனே காகம், நீயும் இந்த உலகினில் சந்தோஷமாக இல்லை என்றால் யார்தான் இந்த உலகில் சந்தோஷமாக இருக்கிறார் என்று கேட்டது. அதற்கு மயில், இந்த பூங்காவில் நான் பார்த்த வரையில் இங்கு கூண்டினில் அடைக்கப்படாத ஒரே பறவை காகம் மட்டும்தான். சில சமயம் நான் யோசிப்பேன், காகமாக பிறந்திருந்தால் எனக்கு பிடித்த எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக பறந்து சென்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். யாரும் என்னை கூண்டில் அடைக்க மாட்டார்கள் என்று. அன்று முதல் முறையாக காகம் தான் காகமாக பிறந்ததில் சந்தோஷமடைந்தது. காகம் அந்த குருவிடம் பறந்து சென்றது. குரு காகத்திடம், உனக்கு என்னவாக ஆக வேண்டும் என்று கேட்டார். அதற்கு காகம், எனக்கு யாராகவும் மாற வேண்டாம். எனக்கு நான் நானாக இருந்தால் போதும் என்று கூறியது. இதேபோல் நம் வாழ்வினில் ஒருபோதும் நம் வாழ்க்கையை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்தால் நம் வாழ்க்கையை நம்மால் சந்தோஷமாக வாழ முடியாது. நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். யார் தம் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்ததை வைத்து திருப்தி அடைகிறார்களோ அவர்களுக்குத்தான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும்.